இந்த ரீல்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து August 5th 2020 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இதோட டெஸ்டிங் வந்து 2019 எண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. பட் இது லான்ச் பண்ண ஆக்சுவல் டேட் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பிளான்ட் இவெண்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த டைம் தான் பீக் கோவிட் மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது அண்ட் நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இவங்க அதை பற்றி யோசிக்கல. ஆனால் ஷார்ட் ஃபார்ம் ஃபீச்சரை மட்டும் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாவில் மட்டும் இல்லை, யூடியூப்லேயும். இனிஷியலி வெறும் 10-15 செகண்ட்ஸ் தான் இருந்தது. ஒரு இயர் போக போக தான் அவங்க 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இப்போ 1 minute வேலையே வீடியோ வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியுது. பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் நல்லாவே கம்மியாயிடுச்சு. இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் நியூஸோ இல்லை ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் வீடியோ பார்க்குறோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதே அட்டென்ஷன் ஸ்பேன் வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கவே முடியாது. ஓகே, அண்ட் இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு பிளான்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் இவெண்ட்டாக எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. பிகாஸ் நம்ம டீட்டெயில்டாக எஸ்பெஷலி வேர்ல்ட் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு அது மிகப்பெரிய த்ரெட்? பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு, ரைட்? ஸோ இந்த த்ரெட்டுனால தான் நம்மளை வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் லூப்லேயே வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன்.